ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! தீபாவளினாலே அம்மா வீட்டுக்கு போகலாங்கிற ஒரு கொண்டாட்டம் வந்துடும். எல்லா பெண்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆசை வந்துடும். நானும் அந்த மாதிரி தான். ஆஃப்டர்நூனே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு கொண்டு போகிறக்கு ஸ்வீட்டெல்லாம் வாங்கணுன்ட்டு கடைக்கு போய் பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் வாங்கியாச்சு. எஸ்ஆர் ஸ்வீட்ஸில் அத்தை அத்தை வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் வர்றக்கே 6:30 ஆகிப்போச்சு. அன்னைக்கும் ஆஃபீஸ் வச்சுட்டாங்க. வந்ததுக்கப்புறம் கிளம்பி பாதி தூரம் வந்ததும் ஆஃபீஸ் கால்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துலையே நின்று பேசிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புற வழியில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நாங்கள் எல்என்டி பைபாஸில் தான் வந்தோம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஜி ஸ்கொயர் சிட்டி. அது கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கராவுக்கு பக்கமாக பிடிச்சி சைட் போட்டிருக்காங்க. இப்போ புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டே பார்த்திங்கன்னா 8.5 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரில. அது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக எல்லாமே செஞ்சுருக்காங்க. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு மேலே வருதுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த ஜி ஸ்கொயர் சிட்டியே. அதை முடிச்சுட்டு அதை தாண்டி வந்ததுமே பார்த்திங்கன்னா சிக்னல் வரும். அந்த சிக்னலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா டோல்கேட் வந்துடும். அந்த டோல்கேட்லேருந்து அந்த சிக்னல் போகிற வரைக்குமே டிராஃபிக் தான். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அந்த சிக்னல் தாண்டுறக்கே 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லா பக்கமுமே பட்டாசு வெடிக்கிறாங்க. நாம் எப்படா போய் பட்டாசு வெடிப்போங்கிற நிலைமைக்கு ஆகிப்போச்சுன்னா பார்த்துக்கங்களேன். இந்த ரஷ்ஷை பார்த்தோம்னா நம்ம போவோமா போய் வெடிப்போமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு டிராஃபிக்கு. நின்று 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 ஒரு 2 ஸ்டெப்பு நகருது, அதுக்கப்புறம் நின்றுது, 2 ஸ்டெப்பு நகருது, அதுக்கப்புறம் நின்றுது. அந்த மாதிரி நாங்கள் 4வது சிக்னல் தாண்டி தான் போனோன்னா பார்த்துக்கோங்களேன். பார்த்திங்கன்னா லைட்டாக தான் தெரியும் நான் பட்டாசு வெடிச்சிருக்கிறதெல்லாம் எடுத்தது. நாங்கள் நின்றுட்டுருக்கிற போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அதை தாண்டி வர்றதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த டிராஃபிக்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வந்துகிட்டே இருந்தோம். வர வழியில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பட்டாசு வெடிச்சிட்டே இருக்காங்க. இவர் கொஞ்சம் நேரத்துலேயே வந்திருந்தாருன்னா நாங்களும் சீக்கிரம் கிளம்பியிருப்போம். ஏன்னா எல்லாருமே அந்த புதன்கிழமை தான் எல்லாருமே ஊருக்கு கிளம்புவாங்க. 3ஆவது நாள் தான் ஊருக்கு கிளம்புவாங்க. அதனால் ரஷ்ஷு. இவர் வர்றக்கே 6:30 ஆனதுனால நானும் கிளம்புறக்கு லேட் ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக ஒரு 8:30-9க்குள்ளே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு வந்ததுமே ஒரே ஹாப்பி தான். அக்காங்களும் வந்துட்டாங்க, நாங்களும் வந்துட்டோம். ஒரே ஹாப்பி தான். வந்துட்டு நெக்ஸ்ட் டே தீபாவளிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு பக்கத்தில் இருக்க முருகர் கோயில் போய் சாமி கும்பிட்டு அங்கே பார்த்திங்கன்னா அந்த முருகர் கோயில் பார்த்திங்கன்னா பழனி கோயிலில் எந்த திசையை பார்த்து முருகர் இருக்குதோ அதே திசையை பார்த்து தான் இந்த கோயில்லையும் முருகர் அந்த திசையை பார்த்து இருப்பார். அங்கே மேலே கார்டனிங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்கும். அந்த கார்டனிங்க்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிவன், பார்வதி, முருகர், விநாயகர் இந்த சிலை வச்சுருப்பாங்க. அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அதையே இந்த சிவன், பார்வதி, முருகர், விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம மேலேயே போவோம். மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போனோம்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கன்னிமார், சின்னதாக ஒரு ஆஞ்சநேயர் வச்சுருப்பாங்க. அதையும் கும்பிட்டு மேலே ஏறி போனோம்னா ஒரு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா விநாயகர், லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வேல் வச்சுருப்பாங்க. அதையும் சுற்றி கும்பிட்டு வரையில் பார்த்திங்கன்னா நாயன்மார்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த நாயன்மார்களை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முருகர் தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் முருகர் எந்த திசையை நோக்கி இருக்கிறாருன்னு. இதே மாதிரி தான் பழனியிலையும் முருகர் இருக்கிறாரு. அதே திசையை பார்த்து தான் இந்த முருகரையும் வச்சுருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான கோயில், பழமையான கோயில். இப்போ கட்டி ஒரு 2-3 இயர்ஸ் தான் ஆச்சு இந்த கோயில் கட்டி. அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு மலை மேலே ஒரு கல்லுக்குள்ளே இருந்தார் இந்த முருகர். இப்போ கட்டி தான் இது ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லா கந்தசஷ்டி விரதம் எல்லாமே கும்பிட்ருக்காங்க. முருகருக்கு என்னென்ன முருகருக்கு வருமோ அது எல்லாமே இங்கே கும்பிட்ருக்காங்க. மேலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வியூவும் தெரியும். கீழே ஃபுல் வியூவும் தெரியும். அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா வேண்டுதலெல்லாம் முடிச்சுட்டு இந்த நாட்டு மாடு, கோழி இதெல்லாம் கொண்டு விடுறவங்களும் இருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா 4 நாட்டு மாடு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்கா ஒரு வேண்டுதல் வச்சுருந்தானா அதையும் நிறைவேற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ தெரியும். நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா மலை மேலே நின்று பார்த்தோம்னா ஃபுல் வியூவும் தெரியும். கிளம்பிட்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டே. சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் முடிச்சுட்டு கேக் வெட்டி சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் முடிச்சுட்டு பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட்டாசும் வெடிச்சிட்டு
5000 வாலா வெடிச்சிட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டு, அன்னைக்கு பார்த்திங்கன்னா, நான்வெஜ் எல்லாம் எதுவும் செய்யல. வெஜ்ஜு தான் செஞ்சுருந்தோம். சண்டே நான்வெஜ் சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெஜ்ஜு தான் செஞ்சுருந்தோம். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றக்கே வந்து மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு. குட்டீஸுகளெல்லாம் கிளப்பி ரெடி பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி போகிறக்கே பார்த்திங்கன்னா 3:00 ஆயிடுச்சு. போயிட்டு வந்து பட்டாசு 5000 வாலா அதெல்லாம் வெடிச்சிட்டு முடிக்கிற போது பார்த்திங்கன்னா இருட்டாயிடுச்சு. இருட்டுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் வெடிக்கிற வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தோம். நான், அக்கா, மச்சான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் அக்கா பையன், பெரியவன் எல்லாரும் வெடித்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு தூங்கியாச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மாசாணி அம்மன் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். மாசாணி அம்மன் கோயிலில் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம். அங்கேயும் போய் அதை முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ லீவ் கிடைக்கிறதே கிடைக்குது, முடிச்சுட்டு வந்துடலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து தள்ளி போட முடியாது, வேண்டுதலெல்லாம் எதுவும் தள்ளி போட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பிளானுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அம்மாங்க வந்து வெண்டை விதை வந்து ஊனணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நானும் அக்காவும் போய் வெண்டை விதையெல்லாம் ஊனி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி போகிற வழியில் பார்த்திங்கன்னா குறிச்சி குளம் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த தமிழர் பண்பாடு எல்லாமே வச்சுருக்காங்க. வாள் வச்சு சண்டை போடுறது எல்லாமே, பரதநாட்டியம் இப்போ தான் புதுசாக இல்லை இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. ரிலாக்ஸேஷன் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஈவினிங் டைமில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணுறக்கு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். தமிழர் பண்பாடு எல்லாமே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். அது ஒரு விசிட் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பொள்ளாச்சி போய் சேர்றக்கே வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பொள்ளாச்சி போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே போய் பார்த்தா எந்த ஹோட்டல் போனாலும் கூட்டமாகவே இருக்குது. சரியான ரஷ்ஷு பொள்ளாச்சியில். என்ன பண்ணுறதுனே எங்களுக்கே தெரியல. 3 ஹோட்டல் போய் 3ஆவது ஹோட்டலில் தான் சாப்பிட முடியிற நிலமையே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரஷ்ஷு. ஏன்னா தீபாவளி டைம் எல்லாமே வந்து எல்லாருமே வெளியே போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்றவங்களாவே இருக்காங்க. அதனால் சரி ரஷ்ஷு. அப்புறம் நானும் அக்காவும் போய் ஹோட்டல் போயிட்டு அக்கா, மச்சான், அம்மா, அப்பா எல்லாருமே சாப்பிட்டு ஃபஸ்ட்டு அமுதசுரபி போனோம். அங்கேயும் ரஷ்ஷு. அப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹோட்டல் போய் அங்கேயும் ரஷ்ஷு. அதுக்கப்புறம் தேர்டாக மாதவான்னு சொல்லி ஒரு ஹோட்டல் போனோம். போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மாசாணி அம்மன் கோயில் ரீச் ஆகிட்டோம். போகிற வழியில் எல்லாமே பொம்மை கடை. நம்ம கோயிலுக்கு போகிறக்குள்ளேயே எல்லாம் வந்து கூப்பிடுவாங்க, பொம்மை வாங்கிக்கோங்க, அதை வாங்கிக்கோங்க, இதை வாங்கிக்கோங்கன்னு. நீங்கள் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் சாமி ஃபஸ்ட்டு கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எது வாங்குறதுனாலும் வாங்கிக்கோங்க. நாங்களும் அதே மாதிரி தான் வேண்டுதல் இருந்துச்சு. பூமுடி கொடுக்குறதாக வேண்டியிருந்தோம். ஃபஸ்ட்டு போய் பூமுடி கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமுடி கொடுக்கறதுக்காக கோயிலுக்கு பின்னாடி போனோம்னா பூமுடி கொடுக்குற ஏரியா இருக்குது. பூமுடி கொடுக்கறது, மொட்டை எடுக்கிறது எல்லாமே அங்கே தான். சரி போய் பூமுடி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஓரளவுக்கு தான் ரஷ்ஷு, ரொம்ப ரஷ் இல்லை. ஆனால் கோயிலில் நல்ல ரஷ்ஷு. அப்புறம் சரின்ட்டு பூமுடி கொடுத்துட்டு போய் குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அதுக்கப்புறம் சாமியும் கும்பிட்லான்னு போனால் அங்கே பார்த்திங்கன்னா அந்த பூமுடி கொடுக்கறதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சு ஆறு தண்ணி நிறையா போயிட்டுருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி போனோம்னா சரி ரஷ்ஷு. அன்னைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைமில் வந்து அமாவாசை, அதனால் சரியான ரஷ்ஷு. எப்படிடா குழந்தைகளை வச்சுட்டு சாமி கும்பிட்றதுனே தெரியல, அந்த அளவுக்கு ரஷ்ஷுன்னு பார்த்துக்கோங்களேன். அப்புறம் சாமியும் கும்பிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ப்ரோசோன் மால் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி வீட்லேயே இருக்காட்டி என்ன, ப்ரோசோன் மால் போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ப்ரோசோன் மால் கிளம்பிட்டு போகிற போது பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கில் சுத்தமாக கூட்டமே இல்லை. ஆனால் வரும்போது அவ்வளோ கார் பார்க்கிங் வந்து ஃபுல்லாகிடுச்சு. உள்ளேயும் ஃபுல்லாகி வெளியும் ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோ ரஷ்ஷு. ஏன்னா தீபாவளி டைம்னு சொல்லவா வேணும், எல்லாம் ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, வெளியிருந்து வந்திருப்பாங்க, எல்லாம் மூவி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்திருப்பாங்க. அவ்வளோ ரஷ்ஷுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் சரின்ட்டு காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்லேட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். யாருக்கெல்லாம் வந்து எக்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பயம், எனக்கு வந்து பர்ஸ்னலி பயம்.
மற்றவங்களுக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து எக்ஸலேட்டரில் போகணுன்னாலே கொஞ்சம் பயம். இதோட நிறைய டைம் போயிட்டேன், இருந்தாலுமே வந்து எனக்கு பயம். உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் பயம்னு சொல்லுங்கள். அப்புறம் எக்ஸலேட்டரில் போகிறபோது பையனையும் அப்படியே எடுத்துகிட்டு எப்படியோ ஏறிட்டு திணறி ஏறி அப்படியே பையனையும் நிற்க வச்சுட்டு எக்ஸலேட்டரில் மேலே போயிட்டோம். மேலே போயிட்டு அப்புறம் அக்கா ஃபோன் ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் சரின்ட்டு போய் அங்கே ரெட்மி OnePlus ஷோரூமில் கொடுத்துட்டு அங்கே போனால் ஷோரூமில் 3 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டோக்கன் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். டோக்கன் போடுறக்கே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த OnePlus ஷோரூமில் டோக்கன் போட்டுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அதையும் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். டோக்கன் போட்டுட்டு புக் பண்ணிவிட்டு வர்றதுக்கே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு சரி லன்ச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு KFC போய் KFC சிக்கன், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாமே எல்லாம் ஆர்டர் பண்ணி நான், அக்கா, மச்சான், அப்புறம் என் ஹஸ்பண்ட், அக்கா பையன் எல்லோரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ப்ளே ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு ப்ளே ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே போய் ரைடு போகலான்னு சொல்லிவிட்டு நான், அக்கா பசங்க 2 பேர், அப்புறம் என் பையன் மொத்தம் 5 பேர் போயிருந்தோம். நாங்கள் போகிற அந்த இதில் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 100. ஸோ எங்கள் 3 பேர்த்துக்கு சார்ஜ் பண்ணாங்க. அக்கா பையன் சின்னவனும் என் பையன் சின்னவனுக்கும் சார்ஜ் பண்ணல. மொத்தம் 3 பேர்த்துக்கு 300 சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் அது ஒரு ரைடு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பார்க்க போயிட்டோம். ஃபோன் டைம் அதுக்குள்ளே வந்துருச்சு. நாங்கள் லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரைடு ஒன்று போயிட்டு கீழே போய் பார்த்தோம். ஃபோன் வந்து ரெடி ஆகிற டைம் ஆகிடுச்சு. ஏன்னா 3 hours சொல்லியிருந்தாங்க. இதுக்கே பார்த்திங்கன்னா நாங்கள் லன்ச் முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 1.5 hours மேலே ஆகிடுச்சு. அப்புறம் இந்த ரைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்ட்டு போனோம். ஐஸ்கிரீமும் சாப்பிட்லான்ட்டு போயிட்டு அக்கா பையன் வாங்குற போது அவங்க வந்து கேம் பண்ணாங்க. அக்கா பையன் அதை வாங்க மறுத்துட்டான். அப்புறம் விளையாடிட்டு அதையும் வாங்கி எல்லோரும் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு ஃபோன் வாங்க கிளம்பிட்டோம். ஃபோனும் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். சிக்கன் குழம்பு, சிக்கன் டிக்கா, அப்புறம் ரத்தம் குடல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்டி ஆம்லெட்டு இது எல்லாமே வந்து மெனுவில் இருந்துச்சு. அப்புறம் ரசம், அப்புறம் வந்து க்ரீன் சட்னி இது எல்லாமே வந்து மெனுவில் இருந்துச்சு. ஒயிட் ரைஸு. அப்புறம் நான் வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டேன். மற்றதெல்லாம் வந்து அக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான் சிக்கன் குழம்புக்கு வந்து மசாலாலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அரைச்சி வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாமே வதக்கிட்டு அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடரையும் அரைச்சி அதில் ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக இது 3ஐயும் அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சிக்கனை வந்து தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கறியும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச மசாலாவையும் இதில் ஆட் பண்ணி ஒரு 5 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்து வந்துடும். சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டு ஜல்லை க்ளீன் பண்ணலான்ட்டு நான் அந்த க்ளீன் பண்ணுற அந்த வாஷர், ஹை ப்ரெஷர் வாஷர் கொண்டு வந்திருந்தேன். மச்சான் வந்து அது க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லிவிட்டு சரின்ட்டு அதையெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு நாங்களும் அதை பார்த்துட்ருந்தோம். க்ளீன் பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷராக போகுதுன்ட்டு, எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு சாணி இதில். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிருக்குன்ட்டு, அந்தளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு இந்த ப்ரெஷரில். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு
அவர் கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ணார். அப்புறம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம், நான் கொஞ்சம் நேரம், அக்கா கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக போகுதுன்னு பாருங்களேன். அந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்குது அந்த மிஷின். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணுறதுக்காக தந்தூரி சிக்கன் மசாலா வாங்கிட்டு வந்திருந்தோம். அதையும் எல்லாம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலான்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தந்தூரி சிக்கன் மசாலா, அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், தயிர், சால்ட்டு இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் மேக்னேட் பண்ணுறதுக்காக சிக்கனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சுட்டோம். எல்லாத்தையும் மேக்னேட் பண்ணி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் மச்சான் அதை டிக்கா பண்ணுறதுக்காக ரெடி பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மச்சான் பெரிய டூத் பிக் எடுத்துட்டார். அதில் ஒரு ஆனியன் பீஸு, அதுக்கப்புறம் ஒரு குடமிளகா, ஒரு சிக்கன் பீஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி குத்தி ஒரு 6 ரோல் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. 6 டூத் பிக்கில் பெரிய டூத் பிக்கில் குத்தினார். குத்தி வச்சுட்டு அதை ஓவனில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டார் 180 டிகிரியில். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு 10 மினிட்ஸாக ஹீட் பண்ணோம். நல்லா வந்துருச்சு. சிக்கன் டிக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு க்ரீன் சட்னி சைடிஷ் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சிக்கன் டிக்கா செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தலவாழை இலை போட்டு எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டோம். ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் பள்ளிப்பாளையம் சிக்கன், ரத்தம் குடல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்டி ஆம்லெட், அதுக்கப்புறம் சிக்கன் டிக்கா, க்ரீன் சட்னி எல்லாமே. கரண்டி ஆம்லெட்டும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஓரளவுக்கு வந்துருந்துச்சு, பர்ஃபெக்டாக வராட்டியும் ஓரளவுக்கு வந்துருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயில் பண்ண எக்கு எல்லாமே வச்சு சிக்கன் குழம்போட வச்சு எல்லாமே சாப்பிட்டுட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்கா மச்சான் எல்லாருமே சண்டே ஊருக்கு தீபாவளி லீவ் முடித்து கிளம்பிட்டாங்க. ஃபைனலாக ஒரு பெரிய விருந்து முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.